அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லம்மா. இன்னைக்கு நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஅஸல்லஹுமஷ் ஷைத்வானு, இதே நம்ம மா சொல்லாமல் மஷ் அப்படின்னு சொல்கிறோம்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்காமல் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஷீனுக்கு சத்து வச்சுருக்காங்களா? முன்னாடி பாருங்கள், அங்கே ஒரு லாம் இருக்குது, இங்கே ஒரு அலிஃப் இருக்குது, இங்கேயும் ஒரு அலிஃப் இருக்குது. இந்த 3 எழுத்துக்களுக்குமே எந்த ஹரக்கத்துமே இல்லை. அப்போ என்ன ஆகாது? இந்த 3 எழுத்துக்களுமே உச்சரிப்பில் வராது. சரிங்களா? அடுத்ததா அன்ஹா. அன்ஹா அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன சட்டம் வருது? இல்ஹாருடைய சட்டம் வருது. நூனே சாக்கினுக்கு அடுத்ததா ஹா வந்திருக்கா? ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? அன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா. ஃபஅஹ்ரஜஹுமா இங்கே மா சொல்லலாம், ஏன்னா அடுத்த எழுத்துக்கு ஹரக்கத்து தான் வந்திருக்கு, ஜே இருந்திருக்கா. அப்போ அடுத்ததாக பாருங்கள், மீம்மா. மீமுக்கு மேலே சத்து இருக்கனால அந்த மீமை என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு அலிஃபுக்கு நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். கான ஃபீஹி வகுல் நஹ்பிது. இங்கே பாருங்கள், கான ஃபீஹி வகுல் நஹ்பிது. இங்கே நமக்கு ஹாக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த அலிஃபுக்கும் சரி இந்த அலிஃபுக்கும் சரி ஹரக்கத்துகள் இல்லை. அப்போ என்ன ஆகாது? இந்த 2 அலிஃபுகளுமே வந்து உச்சரிப்பில் வராது. சரிங்களா? வகுல் நஹ்பிது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்ததாக பாருங்க, பஅலுக்கும் லி பஅலின் அது. பஅலுக்கும் அப்படிங்கும்போது இந்த நமக்கு இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. நம்ம என்ன செய்யணும்? மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். லி பஅலின் அது. லி பஅலின் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல இல்ஹாருடைய சட்டம் வருது. தன்வீனுக்கு அடுத்ததான் ஐன் வந்துருக்கு. ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து. நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஐனை இந்த தன்வீனை வந்து வெளிப்படுத்தி ஓதணும். அப்போது லி பஅலின் அது வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வமத்தாஉன் இலா ஹீன். வலக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து இல்ஹாரி சபவியோட சட்டம். ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் இதகம் பில்குனாவுடைய சட்டம். வமத்தாஉன் இலா ஹீன். இலாஹீன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், தோஜேர் வந்திருக்கு. தோஜேர் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆயத்தினுடைய முடிவில் தோஜேர் வந்தால் அந்த தோஜேரை நம்ம எடுத்துட்டு அங்கே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அப்போ எப்படி சொல்லணும்? இலாஹீன் அப்படின்னு நம்ம நிப்பாட்ட வேண்டியதான். புரியுதுங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள், ஃபதலகா. அடுத்த ஆயத்து பார்க்கலாமாம்மா. ஃபதலகா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஃபதலகா அப்படிங்கும்போது காஃப் வந்து நாவின் கடைசி பகுதி மேல் முரசோடு இணையும் போது சொல்லணும். அதை கரெக்டாக உச்சரிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை வந்து என்ன செய்யணும்? 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ஆதமு மிர் ரப்பிஹி அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு நூனே சாக்கின் வந்திருக்கு. அதுதான் ரா வந்திருக்கு. ரா வந்து இதகம் விலாகுனாவோட எழுத்து. சரிங்களா? அப்போ மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. கலிமாத்தின் அப்படிங்கும்போது இதில் நமக்கு இஹ்ஃபாவுடைய சவுண்டு வருது, சட்டம் வருது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஹ்ஃபா செய்யணும். கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அலைஹி அப்படிங்கும்போது இந்த ஹாக்கு சுக்குன்னு சரி நம்ம நிப்பாட்டணும். அலைஹி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இன்னஹு நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இந்த இடத்துல பாருங்கள், தாக்கு முன்னாடி எழுத்துல அல்லாம் இருக்குது, அலிஃப் இருக்குது. இந்த 2 எழுத்துக்கள் உச்சரிப்பில் வராது. இது ஏன் உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி
தவாபுர் ரஹீம். இங்கேயும் ராக்கு முன்னாடி உள்ள இந்த அலிஃபு லாமு உச்சரிப்பில் வராது. அது ஏன் உச்சரிப்பில் வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய லெசன் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் பார்ப்போம். இன்ஷால்லா எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆயத்து பார்க்கலாமா? قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. قُلْنَا اهْبِطُوا. இந்த இடத்துல பாருங்கள், ஹாக்கு மேலே சுக்குன் இருக்குது, அதுக்கு முன்னாடி 2 அலிஃப் இருக்குது. இந்த 2 அலிஃபுகளுக்குமே என்ன இல்லை, ஹரக்கத்துகள் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த அலிஃபை வந்து உச்சரிப்பை கொண்டு வரக்கூடாது. அப்போது குல் நஹ்பித்து நாவை கொண்டாந்து ஹால ஜாயின் பண்ணி குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ. மின்ஹா அப்படிங்கும்போது இந்த நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. நூனை சாக்கின் தான் ஹா வந்துருக்கு. ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து. நமக்கு என்ன செய்யணும், அப்போ நூனை சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும். அடுத்த ஆயத்து பார்த்தீங்கன்னா ஜமீஆ ஃபஇம்மா அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்யணும், மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். யஅதியன்னகும் இந்த நம்ம நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். என்னக்கும் மின்னி என்னக்கும் அப்படிங்கும் மீமை சக்கன் வந்திருக்காமா. மீமை சக்கனுக்கு அடுத்து தான் மீம் வந்திருக்கு. மீம் என்ன எழுத்து, இதகம் பெல்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், மீமை சக்கனை லைட்டாக குன்னாவோட ஓதணும். அப்போது எப்படி ஓதணும், யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய் மின்னி. அதே நம்ம என்ன செய்யணும், ஒரு அலிஃபுக்கு நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஹுதங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து தோ ஜபர் வந்துருக்கு, அதுதான் ஃபா வந்துருக்கு. ஃபா எஹ்ஃபாவோட எழுத்து. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், தோ ஜபரை குன்னா செஞ்சு ஓதணும். ஃபமன் தபிய இங்கேயும் நமக்கு தோ ஜபர் நுனை சக்கன் வந்துருக்கு, அடுத்ததான் வந்து தா வந்துருக்கு. தா எஹ்ஃபாவோட எழுத்து. அப்புறம் நுனை சக்கன் என்ன செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இல்ஹாரி சட்டம் வருது. அலைஹிம் வலா இல்ஹாரி சபவியோட சட்டம் வருது. ஹும் யஹ்ஸனூன்ங்கிற இடத்துலையும் நமக்கு இல்ஹாரி சபவியோட சட்டம் வருது. சரிங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كان فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون.